வணக்கம். திஸ் இஸ் கோ வெங்கடேஷ் ஃப்ரம் பெங்களூர். இப்போ திரும்பவும் நம்ம பிரதமர் மோடி தமிழை பற்றி அமைச்சிக்கரையிலேருந்து ஐநா சபை வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. திருக்குறளை பற்றி புறநானூறு, அகநானூறு, 10 பாட்டு, 8 தொகை, குறுந்தொகை, இன்னும் இன்னும் நிறைய இருக்கு இல்லையா. வளையாபதி, குண்டலகேசி எல்லாத்தையும் பற்றியும் பெருமையாக பேசுகிறாரு. தமிழ் தான் உலகத்திலேயே மிக பழமையான மொழி அப்படின்னு ஒத்துக்கிறார் அவர் ஸோ இத்தனைக்கும் அவருடைய தாய்மொழின்னு பார்த்திங்கன்னா குஜராத்தி. பட் ஹிந்தியில் தான் மேடையில் பேசுவார். பட்டு அதெல்லாம் முழுக்க சமஸ்கிருதத்துலேருந்தே வந்தது. பட் சமஸ்கிருதத்தை விட இப்போ இது தமிழ் தான் பழமையான மொழின்னு சொல்கிறார். அதுக்காக நம்ம அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். நம்ம ஊரில் அந்த மாதிரி எதாவது சொல்லுவாங்களா? இத்தனைக்கும் அவர் தாய்மொழி ஹிந்தி கிடையாது. இப்போ ஆரம்பிச்சிருவார். பிறந்தாம் பாய் சத்தா போச்சு, அந்த மாதிரி நிறைய உள்ளு தொண்டு வல்வரே வல்வர் எல்லாம் அப்படிலாம் ஆரம்பிச்சிருவார். எங்களுக்கு ரொம்ப சோகமாக இருந்தோன்னா அவர் தமிழ் பேசுகிறத போட்டு கேட்போம், அந்த யூடியூப்பில் பார்ப்போம், விழுது சிரிப்போம். பட் அந்த மனுஷனை பாராட்டணும். அவர் ஆக்சென்ட் வேறு மாதிரி இருக்குது. பட் தடங்கள் இல்லாமல் சொல்கிறார், ஒரு தடுமாற்றம் இல்லாமல். ஸ்டாலினால் அப்படி தமிழை சொல்ல முடியுமா தெரியல, தாய்மொழி தமிழே. அதே மாதிரி எங்கள் ஊரில் டிகே சிவகுமார் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், அவரும் கன்னடாவில் பேசும்போது பல சமயம் தவற விட்டுறார் வார்த்தைகளை. அந்த வகையில் மோடியை பாராட்டணும். சமஸ்கிருதத்தை தாண்டி தமிழை பழமையான மொழின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கெலாம் நம்ம சந்தோஷப்படணும். எலெக்ஷன் ஸ்டண்ட்டு, ஏன்னா இவர் சொல்ல ஆரம்பிக்கும் போதே தெரியுது இப்போ தமிழை பற்றி பேசுகிறாருன்னா எலெக்ஷனுக்காக தான் சொல்கிறாரு. பட் ஆனால் கூட ஒரு மிகப்பெரிய உண்மையை ஒத்துக்கிறாரு. சமஸ்கிருதத்தையும் தாண்டி அவங்க மொழியில் முழுக்க சமஸ்கிருதத்துலேருந்து வந்தது. தமிழில் சமஸ்கிருத வார்த்தைகள் நிறைய இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆதி பகவான் முதற்றே உலகிலே ஆதி பகவான் உலகு, இந்த மூணுமே சமஸ்கிருத வார்த்தைகள் தான். பட் ஒத்துக்கிறார் இல்லையா, அதுக்காக சல்யூட் பண்ணுவோம். ஜெய் ஹிந்த், வாழ்க வளமுடன்.